தலைமைக்குள்ள வாரிசு அரசியல் வந்தாலே ஏற்கனவே யாரும் தயாரா இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? திமுக என்ன வந்துருச்சு, மாவட்டந்தோறும் வாரிசு அரசியல் வந்துருச்சு. அப்ப நான் பல முறை குறிப்பிட்டிருக்கேன், திரு பொன்முடி அவருடைய பேட்டியில நான் சொல்லியிருக்கிறேன். அது என்ன பிரச்சனைன்னா திமுக காரங்களே நொந்து போயிடுறாங்க. அப்ப நான் இன்னைக்கு திரு நேரு இருக்கிறாரு, திருச்சியில ரொம்ப ஸ்ட்ராங் மேன் அவர் இருக்கிறாரு. இப்ப அவருடைய மகன் அருண் பாராளுமன்ற உறுப்பினர் வந்துட்டாரு. நாளைக்கு அருணுடைய சொல்லுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். அப்ப அந்த இடத்துல கட்சியில வளரக்கூடிய நினைக்கிறவர் நேற்று வரைக்கும் அண்ணன் இருந்தோம், இன்னைக்கு தம்பிட்டு இருக்கிறோம், இப்ப நம்ம இப்படி பண்றோம். ஏற்கனவே திரு ராமஜி உட்பட பலர் அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டு வச்சிருக்காங்கன்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்ப பொன்முடி அவருடைய மகன் கொண்டு பாட்டிருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தரும் திருவண்ணாமலை கொண்டு வர போறாரு சொல்றாங்க. சென்னையில டாக்டர் வீராசாமி இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவர் எழிலன் இருக்கிறாரு. அப்ப எல்லா ஊர்லயுமே நீங்க அவரோட பையன் மோகன் இருக்கிறாரு. ஒருத்தர் பாய்க்கு தமிழ்நாடு முழுக்க வச்சுக்க நீங்க ஒருத்தர் பாய்க்கல. அப்ப கட்சிக்காரங்களே என்ன ஆயிடுறாங்க, நமக்கு அங்க ஸ்பேஸ் குறைஞ்சிருதோ அப்படின்னா. அப்ப நம்ம இந்த இடத்துல வேட்பாளர் தேர்வுல பொறுப்புகள் கொடுக்கறது எப்ப தகுதியானதுக்கு நாங்க கொடுப்போம், இவ்வளவுதான். அதுல எங்களுக்கு செகண்ட் தலைமையில இருந்துட்டா ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு வேற மதிப்பு மிக்க குடும்பமா வேற இடத்துல ஒரு ஹீரோ ஒர்ஷிப்போட நின்றோம். ஆனா எல்லா ஊர்லயும் வந்துடும்னா அது அவர்களை விரக்தியடை வச்சிருக்கு.